பேர் பாலசுப்ரமணியங்க. கோயம்புத்தூர் மாநகராட்சியில் ஓட்டுநராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதாவது கடந்த ஒரு 15 வருடங்களாக எல்லோரும் ஓட்டுநர், தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே இங்கே வந்து ஒப்பந்த அடிப்படையில் வச்சு எங்களை வந்து ஒரு இதாகவே கொண்டு போயிட்டாங்க. இப்போ என்னென்னா வெளி மாநிலத்தாரை கொண்டு வந்து உள்ளே இறக்குறதுனால எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஊதிய உயர்வு, போனஸு, சம்பள பில்லு எதுவுமே எங்களுக்கு கொடுக்கறதில்ல. இதெல்லாம் கண்டிஷன் பண்ணி தான் இன்றைக்கி பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் இறங்கியிருக்கிறோம். கோயம்புத்தூர் மாநகராட்சியில் சிறப்பாக வேலை செய்கிற அத்தனை பணியாளர்களுக்கும் இன்றைக்கி ஒரு அநீதி நிலைக்கப்பட்டு இருக்குது. அந்த நியாயத்தை கேட்டு தான் நாங்கள் போராடுறோம். யாரையும் நாங்கள் கஷ்டப்படுத்தலை. எங்களுடைய அகிம்சை முறையில் நாங்கள் எங்களுடைய உரிமைகளை கேட்குறோம். எந்த அதிகாரி இது வரைக்கும் செவி சாய்க்கலை. இந்த திராவிடர் மாடல் ஆட்சியும் கூட எங்களை செவி சாய்ச்சி கேட்கல. நாங்கள் கேட்குறது ஒன்று தான். அதாவது எலெக்ஷனில் வந்து சொன்னது என்ன, முக ஸ்டாலின் ஐயா சொன்னது எல்லா பணியாளர்களையும் நிரந்தரப்படுத்துன்னு சொன்னாங்க. தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றினாலே போதும், அவங்க கொடுத்த வாக்குறுதியை மட்டும் நிறைவேற்றினா போதும். இதைத்தான் நாங்கள் கேட்குறோம், தவிர வேறு எதுவும் கேட்கல. அதாவது தேர்தலுடைய அறிக்கையை மட்டும் நிறைவேற்ற சொல்லுங்கள், எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற சொல்லுங்கள். வெளி மாநிலத்தாரை உள்ளே விட்டு இந்தியே எதிர்ப்பு நம்ம இந்திக்காரனை உள்ளே விட்டு இன்றைக்கி வேலை செஞ்சால் அப்போ தமிழ் எப்படி வளர்க்குறோம்? நம்ம தமிழை வளர்க்குறதுக்கு வேஸ்ட்டு தானே. அப்போது நம்ம தமிழை வளர்க்குறோன்னு முன்னாடி சொல்லி போட்டு பின்னாடி இந்தியை வளர்த்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. தயவுசெய்து சொல்கிறேன், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த தூய்மை பணியாளர் தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழிகாட்டுங்க. 2026 தேர்தல் சந்திக்கணும் அப்படின்னா இந்த தூய்மை பணியாளர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்லது நடந்தால் மட்டும்தான் இந்த தூய்மை பணியாளர் ஓட்டு விழுங்குங்கிறத எல்லா தூய்மை பணியாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்க அத்தனை பேர் சார்பாக நான் சொல்லிக்கிறேன். அதிகாரிகள் வந்து எங்களை வந்து மிரட்டி தான் பார்க்குறாங்க. நாங்கள் யாருக்கு பணியறதில்லை. நான் அதான் எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னா, நீங்கள் வரலைன்னா நாங்கள் வேறு ஆள் போட்டுருவோம், வேலைக்கு டிரைவரை போட்டுருவோம் அப்படி. நாங்கள் பிறந்ததுலேருந்து வேலையை நம்பி வரல. என்ன 20-22 வருஷமாக அந்த வேலையை நம்பி எங்கள் வாழ்ந்துட்டோம். எங்கள் குழந்தைங்க வேணால் வேறு வேலைக்கு போகட்டும், நாங்கள் எங்களோட அந்த வேலை முடியட்டோம். எங்களுக்காச்சும் இந்த வேலையை நிரந்தரப்படுத்தி கொடுக்க சொல்லி தான் நாங்கள் கேட்குறோம், தவிர வேறு எதுவும் கேட்கல. அதிகாரி மிரட்ட தான் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, அவங்களுடைய வேலை நடக்கணும் அவங்க கேட்குறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட உழைப்பு மட்டும்தான் தேவை. எங்களுடைய உரிமைகள் யாருக்கும் கேட்கறதுக்கு முன்னாடி வரதில்லை, இந்த அதிகாரியும் வரதில்லை. இது எங்களுடைய மன வருத்தத்தை ரொம்ப உண்டாக்குது. எல்லா ஓட்டுநர்களும் எல்லா பணியாளர்களும் தூய்மை பணியாளர் எல்லாருமே மன உளைச்சலில் வேலை செய்கிறோம். யாரும் மனசார வேலை செய்கிறதில்ல. ஆனால் மாநகராட்சி நம்பர் 1 வரணும்னு கேட்குறாங்க. ஸ்வச் பாரத் அது இதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் நல்லா இருந்து தானே நாட்டை சுத்தம் பண்ண முடியும். தூய்மை பணியாளர்கள் வந்து முதுகு எலும்புங்கிறாங்க. எங்கே முதுகு எலும்பு? எங்களோட எலும்பை உடச்சி தான் வேலை வாங்குறாங்க. எலும்பு உடச்சி நாங்கள் எப்படி நிமிர முடியும்? எங்களை குமியை வச்சு தான் இன்றைக்கு வரைக்கும் அடிமைத்தனம் படுத்தி வேலை வாங்குறாங்க. இது வந்து இந்த திராவிடர் மாடல் அரசுக்கு நாங்கள் அனைத்து பணியாளர்களும் சொல்கிறது ஒன்று தான். நீங்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையை மட்டும் நிறைவேற்றுங்க. 21 தேர்தல் அறிக்கையில் இருக்குது. அந்த தேர்தல் அறிக்கையை தூய்மை பணியாளர்கள், ஓட்டுநர்கள் நிரந்தரப்படுத்த சொன்னீங்க. அதை மட்டும் பண்ணுங்கள். தயவு செஞ்சு எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படுற மாதிரி எங்களோட பாவத்தை ஊற்றிக்காதீங்க. நாங்களாம் மனசு, அதாவது ஒப்பந்த முறையே வேண்டாம், ஒப்பந்தம் வேண்டாம் தான் ஸ்டாலின் ஐயா சொன்னார். இப்போ அவங்களே வந்து ஒப்பந்தத்தை உள்ளே கொண்டு வந்து எங்களை அடிமைத்தனம் ஆக்கிட்டாங்க. எங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. தயவு செஞ்சு சொல்கிறோம், எங்களுடைய பணி நிரந்தரம் பண்ணி கொடுங்க. அவ்வளோதான்.